சபையார் யாவரும் எழுந்திருப்போம். மணமகன் இப்பொழுது நமது திருமண மண்டபர் இந்த அமைப்புக்குள் தெரிவிப்பார். மணமகள் பிரவேசம். சபையார் அமர்ந்திருக்கலாம்.
திருச்சபையார் யாவரும் எழுந்திருக்க மணமகள் பிரவேசம். சபையார் யாவரும் விபத்திலே ஒருவிடப்படுவோம். இந்த பக்தியின் சபையின் ஊழியர் சகோதரன் சந்திரன் விபத்தி எடுக்கின்ற போது இந்த ஆராதனை முழுவதையும் இதனுடைய கருத்தில் குறித்து இருக்கின்ற போது சபையார் யாவரும் விபத்தில் ஒருவிடப்பட்டிருப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நிம்மதியான இந்த வீடுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் நேரத்தில் ஆயத்தப்படுத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் திருமண நாளை முடித்திருக்கிறோம் கொண்டிருக்கிறோம். அன்றை காணாமல் இருந்த ஆண்டவரே எல்லா காரியங்களையும் வாழ்க்கை செய்தீர், குறைகள் எல்லாம் நிறைவாக்கினீர். அந்த வண்ணமாய் இந்த அருமையான இந்த விலையிலும் உங்களுடைய திருக்கரம் ஒன்றை கூட இருந்து வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரது திருமணத்தில் வெளியிருக்கும் சகோதரனை சகோதரிய திரைக்கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தாமே கூட வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான யாவையும் அப்பாவும் திரைக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து மீட்பரும் இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
சபையார் அமர்ந்திருப்போம். வேத வாசிப்பு போதகரமா தேதி வாசிப்பார். சங்கீதம் 128வது அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாடுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வாசிக்கப்பட்டது பரிசுத்த வேதாகமத்தின் சங்கீதம் 128ஆம் அதிகாரம். பாடல் தாளில் உள்ள 2வது பாடல் நாங்கள் பாடுவோம். ஆ
இந்த ஆணையும் பெண்ணையும் பரிசுத்த திருமணத்திலே இணைக்கத்தக்கதாக தேவனுடைய பிரசன்னத்திலும் இந்த சபையோரின் முன்னிலையிலும் நாம் கூறியிருக்கின்றோம். திருமணமானது பரலோகத்தில் தேவன் தமது ஞானத்தினாலும் இரக்கத்தினாலும் உருவாக்கிய ஒரு பரிசுத்த அமைப்பாகும் என வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என தேவன் கூறினார். மேலும் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார். தன்னுடைய முதலாவது அற்புதத்தை நடப்பித்ததன் மூலமாக இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊர் திருமண வீட்டிற்கு வந்திருந்தோரையும் திருமண வீட்டோரையும் மகிழ்வித்து கலிகூற பண்ணினார். இங்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இத்திருமணத்தை கனப்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்தினார். முதற்பதிலாக உள்ள அவரது அற்புதம் செய்யும் வல்லமையானது பூமியில் இவ்வாக்கியத்தை அலங்கரிக்கும் போது இயேசு சபையின் பரலோக மணவாளனாக கிருபையினால் மனிதர்களிடையே இருந்து அழைக்கப்பட்ட தனது நேசத்துக்குரிய தெரிவு செய்யப்பட்ட மணமகளை பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை மகா விருந்துக்கு வழிநடத்தும் நாளை ஓர் அடையாளமாக இதில் காண்கிறார். இது சிலுவையின் வெற்றி நிறைவாகும் போது கொண்டாடப்படுகிறது. சிருஷ்டிப்பில் ஆதாம் முன்பாக உருவாக்கப்பட்டால் பின்பு பெண்ணானவள் மனிதனுடைய தாழ்விலும் மாதிரியிலும் கர்த்தரிடத்தில் தன்னை பிரதிபலிக்க வேண்டும். மனிதன் கடவுளின் சாட்சி. மனிதன் கடவுளின் கடைசி சிருஷ்டிப்பிலும் அவருடைய சிருஷ்டிப்பின் வேலைகளிலும் மிகவும் சிறப்பானவனாக காணப்படுகின்றான். மனுஷி மனிதனிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டதால் அவள் மனுஷனால் அடக்கி ஆளும்படியாகவோ அல்லது அவன் அவளுக்கு மேலானவனாக இருக்கும்படியாகவோ அவள் மனிதனின் தலையிலிருந்து சிருஷ்டிக்கப்படவில்லை. அவள் மனிதனுக்கு கீழாக இருக்கும்படியாகவோ அல்லது அவனால் மிதிக்கப்படவோ அவன் பாதத்திலிருந்தும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் அவள் அவனோடு சமமாக இருக்கும்படியாக அவன் விழாவிலிருந்தும் அவனால் பாதுகாக்கப்பட அவன் கரத்துக்கு கீழிருந்தும் அவனால் நேசிக்கப்பட அவன் இருதயத்தின் அருகிலிருந்தும் உருவாக்கப்பட்டான். நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த திருமணமானது ஒரு பரிசுத்த நியமிப்பாகவும் சிருஷ்டிப்பில் தேவனால் அமைக்கப்பட்டதாகவும் கானா ஊர் திருமணத்திலே இயேசு கிறிஸ்துவால் கனப்படுத்தப்பட்டதாகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியபடி பரிசுத்த ஆவியினால் வரவேற்கப்பட்டதாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் அவர் சபைக்கும் அடையாளமாக இருக்கிற இந்த திருமண ஐக்கியத்தை உருவாக்குவதிலே இதன் பக்குவத்தை தேவன் இப்போது உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். அவருக்கும் ஒவ்வொருவருமான ஆசீர்வாதங்களையும் கடமைகளையும் குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்தியும் இருக்கிறார். திருமண சட்டத்தின் பொருளை அவர் இவ்வாறு கூறுகிறார்: மனைவிகளே, உங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களும் கிறிஸ்து சபையால் அன்பு கூர்ந்தது போல தங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். இந்த திருமண நிகழ்வுக்காக மணமகளை கொடுப்பது யார்? சபையார் யாவரும் கலந்து நிற்போம்.
சீலன், நீர் இப்போது ஒரு தூய தீர்மானத்தையும் பயபக்தியான உறுதியையும் நீடித்த பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறீர். நீர் தெரிவு செய்த இப்பெண்ணானவள் உமது வாழ்வின் பங்காளியாகவும் உமது கடமைகளின் உடன் உறுத்தாளியாகவும் உமது இல்லத்தரசியாகவும் வாழ்கிறாள். அவள் தனது அன்பை குறிக்கும் காண்பிக்க வேறு வழியில்லை. தன் வாழ்வை துன்பத்திலும் இன்பத்திலும் உன்னோடு பகிர்ந்து கொள்ள தன் வீட்டையும் தன் நண்பர்களையும் தோழமையும் அவள் விடுகிறாள். அவள் உன்னோடு இணைந்து உனக்காக வாழ்வாளாக. சிந்து, நீரும் மாறாத பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர். நீர் திருமணத்தில் இணைய இருப்பவர். உமது இக்கட்டில் உம்மிடம் ஆறுதலை எதிர்பார்க்கின்றார். உமது புன்னகை அவனுக்கு ஒரு பிரகாசமான நாளாகவும் உமது தொனி அவருக்கு சுவை தரும் சங்கீதமாகவும் உமது உதடுகள் அவனது உண்மையுள்ள ஆலோசகனாகவும் உமது ஜெபங்கள் பரலோக நீதிமன்றத்தில் அவனது வெற்றி தரும் வழக்கறிஞராகவும் இருக்கட்டும். மணமக்களே, கிறிஸ்தவ திருமணத்தில் உள்ள வரப்பிரசாதங்களையும் கடமைகளையும் முழுமையாக அறிந்தவர்களாக பரிசுத்த திருமண பந்தத்தில் ஒன்றாக வாழ இப்பொன்னை உமது திருமண மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அவளை நேசித்து தேற்றி கனப்படுத்தி சுகத்திலும் சுகையினத்திலும் பாதுகாத்து யாவற்றையும் மறந்து நீங்கள் வாழும் வரைக்கும் உம்மை அவளுக்கு சொந்தமாக்குகிறார். சிந்துவாகிய நான் சீரனாகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் செல்வத்திலும் எளிமையிலும் சுகத்திலும் சுகையினத்திலும் உம்மை நேசித்து அன்பு கூறவும் மரணம் உம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நேசிக்க பொருத்தனை பண்ணுகிறேன். கிறிஸ்தவ திருமண வரப்பிரசாதங்களையும் கடமைகளையும் முழுமையாக அறிந்து பரிசுத்த திருமண பந்தத்தில் ஒன்றாக வாழ இவரை உமது கணவராக ஏற்றுக்கொள்கிறார். அவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி சுகத்திலும் சுகையினத்திலும் பாதுகாத்து யாவற்றையும் மறந்து நீங்கள் வாழும் வரைக்கும் அவருக்கு உம்மை சொந்தமாக்குகிறார். சீலனாகிய நான் சிந்துவாகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் செல்வத்திலும் எளிமையிலும் சுகத்திலும் சுகையினத்திலும் உம்மை நேசித்து அன்பு கூறவும் மரணம் எம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி உம்மை நேசிக்க பொருத்தனை பண்ணுகிறேன். திருமணத்துக்கான உறுதி செய்யத்தக்கதான அடையாளங்கள் உங்களிடம் உள்ளதா?
වෙලාවේ සීලන් සින්දු දෙනා ඔහුගේ වචන වලින් එකිනෙක අතරේ පොරොන්දුවක් දීලා තිබෙනවා. இந்த அருமையான வேளையிலே சீரனும் சிந்துவும் தங்களுடைய வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் பொருத்தனை செய்திருக்கிறார்கள். ඒ පොරොන්දු ඉෂ්ට කරන්ටත් ඒක විතරම මතක් කරගන්න පිණිස එකිනෙක අතරේ භූමාරු කරගන්න පිණිස ඔවුන් ත්‍යාග ගෙන ඇවිත් இவர்கள் தங்களுடைய பொருத்தனையை எந்த நேரமும் உறுதி செய்து கொள்ளவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பரிமாறிக்கொள்வதற்காக பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். අපිට දකින්න පුළුවන් බයිබල් ගෙන ඇවිත් දෙනවා දේවාසිරි වචනේ භූමාරු කරගන්න පිණිස. நீங்கள் பார்க்க முடியும் எங்கள் மத்தியிலே பரிசுத்த வேதாகமம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் மாறிக்கொள்வதற்காக. පෞල් ජීවිතයක ආශිර්වාදයක් පෞල් ජීවිතයේ මඟ පෙන්වීමක් හදා පවතින්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය උඩ. தேவனுடைய வேதாகமத்தின் வார்த்தை கூடாகவே தங்களுடைய திருமண வாழ்க்கையை அழகாக கட்டியெழுப்ப முடிகின்றது. How much we earn money, it is not on the money that depends the family life. எவ்வளவு பணத்தை நாங்கள் சேகரிக்கலாம் அவைகள் நம்முடைய திருமண மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதில்லை. We can build big houses, buy land, but the family life does not depend on those things. இவைகளின் மேலே தங்கி இருப்பதில்லை. என்னவென்றால் பணத்தை சம்பாதிப்பதனாலும் பெரிய மாடி வீடுகளை கட்டுவதனாலும் சொத்துக்களை சேர்ப்பதனாலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரப்போவதில்லை. But if you allow the word of God to take place in your family life, that family will prosper. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஆண்டுடைய வார்த்தையை ஒப்புக் கொடுப்பீர்களானால் அந்த வார்த்தை உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமும் செலுத்து மிக்கதாக மாற்றி தரும். With that purpose, they are exchanging two Bibles between them. அதுதான் தங்களுக்குள்ளே பரிசுத்த வேதாகமத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். And other than that, they are Stephen has brought Charlie to him as a gift. அதே போலதான் மணமகனாகிய சீலன் மணமகள் சிந்துவுக்கு தாலியை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு பரிசாக கொடுத்து அறிவித்து மகளுக்காக. And then they have got two rings to give it to each other. அதே போல தங்கள் இருவரும் மாற்றிக்கொள்வதற்காக 2 மோதிரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாறிக்கொள்வதற்காக. They have brought two rings to exchange between two of them. தங்கள் இருவருக்குள்ளும் பரிமாறிக்கொள்ளும்படியாக கணையாளி கொண்டு வந்திருக்கிறார்கள். අපි මේ මුද්දක් අරගෙන බැලුවොත් මේ මුද්දේ අලංකාර වටිනාකමක් තිබෙනවා. இந்த பவுனை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மோதிரத்தை பார்க்கின்ற போது அதில் பெருமதி இருக்கிறது. அதில் ஒரு அழகு தெரிகிறது. විවාහයක එකිනෙකාට විවාහ කරගන්න කෙනෙක් මුදු හදන්නේ රත්තරන් වලින්. தங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்ளும்படியாக மணமகனும் மணமகளுக்குள்ளே மாற்றிக்கொள்ளும்படியாக தங்கத்திலே தான் அதுக்குரிய மோதிரங்களை செய்து கொள்வார்கள். අපිට සපයක් ලෝහ අතර இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற பெருமதியான பகுதிகளிலே இருக்கின்ற பெருமதியான காரியங்களை கொண்டு எங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். gold is the most valuable. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெருமதிகளிலும் பார்க்கிலும் இந்த தங்கம் தான் பெருமதி மிக்க ஒன்று. But if you lose the ring, you can buy it from a shop. நீங்கள் இந்த பவுனை தொலைத்து விட்டால் இன்னும் ஒரு பவுனை கடையில் பெற்றுக் கொள்ள முடியும். But if you lose the agreement, the promises that you have shared between you lose that, you can't find it. நீங்கள் இருவருக்குள்ளும் பரிமாறிக்கொண்ட ஒப்பந்தங்களை இழந்து போனால் திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியாது. So when you see the ring in your finger, you always remember the promises that you have given to each other. எப்பொழுதும் உங்களுக்குள்ளே பரிமாறிக்கொண்ட இந்த மோதிரங்களை பார்க்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு வருவீர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை. මුදු දැක්කාම හැම තිස්සෙම මතක් වෙනවා එකිනෙකාට උනාවු පොරොන්දු. இந்த ரத்தினத்தை பார்க்கிற இந்த மோதிரத்தை பார்க்கிற போது உங்கள் இருவருக்குள்ளே செய்து கொண்ட ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் வரும். And the ring you can see an end for it. There is no end in a ring.
இந்த மோதிரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஆரம்பமும் முடிவும் இந்த மோதிரத்திலே இல்லை. Just around, there's no end to that. இந்த ஒரு வட்டமாக இருப்பதனாலே ஆரம்பமும் முடிவும் அந்த மோதிரத்திலே இல்லை. So that should be also. அதே போலதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் கூட. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மரணம் வந்துதான் கடைசியாக இருக்கின்றது. With everything in our mind, we are going to pray and ask God's blessing to the gifts that we are going to exchange. தங்களுக்குள்ளே மாற்றப் போகின்ற இந்த பரிசுகளை எல்லாம் ஆசீர்வதித்து நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு தெரிவிக்க போகின்றோம். Now, we all stand and pray for this. எல்லோரும் எழுந்து நின்று இந்த பரிசுத்த விவாகத்தின் அடையாளத்தை எங்களுக்காக We ஆசீர்வதிக்கப்பட்டு will close our eyes in respecting God. கடவுளை கௌரவப்படுத்தும்படியாக இந்த ஜெப நேரத்திலே நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஜெபத்தில் ஒருமனப்படுவோம். Hallelujah. Hallelujah. Heavenly Father, Lord, in your name we bless these gifts that they are going to share between each other, Father. பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே தங்களுக்குள்ளே பரிமாறக்கொள்ள போகின்ற இந்த அடையாள சின்னங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து We ஆசீர்வதித்திருக்கிறோம். ask your blessings upon your words, the Bible, Father God. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்துக்கூடாக கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் இவர்களின் மேல் வைக்கின்றோம். Help them to read your word every day in the morning and evening and seek your guidance for their family life. உங்களுடைய வார்த்தை கூடாக தங்களுடைய அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே காலையிலும் மாலையிலும் எல்லா வேளையிலும் கற்றுக்கொண்டு அறிந்து கொள்ள உதவி செய்யும். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියවලා උදේවස ඒක මෙනෙහි කරලා ඔවුන්ගේ දිවා ජීවිතයට අවශ්‍ය මඟ පෙන්වීම ලබා ගන්න ඔවුන් උදව් කරන්න. ඒ වගේම ස්වාමීනි මේ මුදුද තාලිද රත්තරන් බඩුද අපේ වහන්සේගේ බලවත් ඈතට බාර කරනවා. ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற காலி மோதிரம் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாசித்து தங்களுடைய வாழ்க்கையை அழகாக கட்டியெழுப்பும்படியாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ස්වාමීනි රත්තරන් වල තිබෙන රත්තරන් වටිනාකම නෙමෙයි. It is not the value of the gold, but always help them to remember the value and the greatness and the privilege that we have between the promises that we have seen between them. இந்த பெருமதியான காலியோ அல்லது இந்த மோதிரங்களை பார்க்கின்ற போது இவர்கள் எல்லா பெருமதியை பார்த்திலும் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட ஒப்பந்தம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஞாபகப்படுத்தி எந்த நாளும் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டியிருப்ப இவைகள் உதவி செய்யப்பட்டோம். Lord, we commit this everything into your loving hand, Father. இவை எல்லாவற்றையும் ஒரு வல்லமை மிக்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, you touch and bless these things, Father. ஆண்டவரே, நீங்களை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கரங்களை More than everything, Father, I pray in Jesus' name, you touch these children and bless them, Father God. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்க்கிறோம். இவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவும் இவர்களுக்கு கொடுக்கவும் நான் கிடைக்கிறேன். We commit everything into your loving hand. எல்லாவற்றையும் ஒரு வல்லமை மிக்க கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென். மணமகனின் இந்த அடையாள சின்னத்துடன் என் சகல உலக பொருட்களோடும் இந்த அடையாள சின்னத்துடன் என் சகல உலக பொருட்களோடும் உன்னை எனக்கு சொந்தமாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன்னை திருமணம் முடிக்கின்றேன். இந்த அடையாள சின்னத்துடன் உம்மை நேசிக்க பொருத்தனை பண்ணி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை திருமணம் முடிக்கின்றேன். கரங்களை தட்டி நாங்கள் மகிழ்ந்து கொள்வோம். இப்போது நான் உங்கள் இதயத்தோடு பேசட்டும். உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் சந்தோஷத்தை போல நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் திருமணமாகிய இந்த நாளிலிருந்து ஒரு பொறுப்புள்ள புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள். சீலன் தன்னை உன் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கும். உன் மனைவியை பாதுகாத்து கர்த்தருக்குள் அவளை வழிநடத்த பிரயாசப்பட்டு உன்னுடைய வார்த்தையினாலோ அல்லது கிரியையினாலோ அவளுக்கு துன்பம் வராமலும் அவள் கண்ணீர் சிந்தாமலும் அவளை பாதுகாப்பாயாக. சிந்து, உம்முடைய தயவிலே நீர் வென்றெடுத்த இருதயத்தை உன் நட்புணர்வினால் பாதுகாத்து உன்னுடைய பாங்காக இருக்க வேண்டும். உங்கள் இருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உங்கள் வாய்மொழியானது பாசத்தின் மிருதுவான துணியை இழந்து விடாமலும் உங்கள் கண்களானது மிருதுவான கதிர்களை வீச மறந்து விடாமலும் இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எல்லா காலங்களிலும் உயர்ந்திருக்கட்டும். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த அருமையான வேளையிலே சீரனையும் சிந்துவையும் ஒரு வல்ல நிமித்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ඔබවහන්සේගේ බලවත් හස්තය ඔවුන් මත තබන ඔවුන්ගේ විවාහ ජීවිතයට ආශිර්වාද කරන්න කියලා යාඥා කරනවා. உங்களுடைய கரங்களை இவர்கள் மேல் பதித்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை நிறைவாய் ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ඔබවහන්සේගේ කරුණාව ඇතුව සාර්ථක ආදර්ශයක් ඇති විවාහ ජීවිතයක් ගෙනියන්න ඔවුන් උදව් කරන්න කියලා යාඥා කරනවා. உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளே வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக கட்டியெழுப்ப உதவி செய்வீராக. ඔබවහන්සේ ඔවුන්ට ස්වාමීනි දරුවෝ දීලා යහපත් පරම්පරාවක් දීලා ආශිර්වාද කරන්න කියලා යාඥා කරනවා. ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளை செல்வத்தையும் இன்னும் சகல செல்வங்களையும் கொடுத்து ஆண்டவருடைய பரம்பரையை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ඔබවහන්සේගේ බලවත් දෑත ඔවුන්ට දෙනව බාර කරනවා. இவர்கள் இருவரையும் ஒரு வல்ல மிக்க கருத்துக்கள் ඔවුන්ගේ පෞල් ජීවිතයට ආශිර්වාද කරන්න. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. ඔබවහන්සේගේ කරුණාව අනුග්‍රහය නිරන්තරයෙන් ඔවුන් සමග තබන්න. இவருடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் வழங்க கிருபை செய்யும். ඔබවහන්සේගේ ආත්මයෙන් වහන්සේ ඔවුන් සමග තබන්න.
ஆண்டவரே உடைய பசுத்தாவிய வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது. के पालवत दैतनो बार करना உம்முடைய வல்லமை மிக்க கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். यीशु वහන්से के नाम இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். 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 பாடல் தாளில் தேவன் ஒன்றாக இணைந்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். எவ்வளவு அதிகமாக சீலனும் சிந்துவும் திருமண பந்தத்தில் ஒன்று சேர்ந்து உடன்பட்டு அதை தேவனுக்கும் இந்த சபைக்கும் முன்பாக சாட்சியிட்டு தங்கள் வாக்கினை பொருத்தனை பண்ணி தங்கள் பரிமாறிக்கொண்ட அடையாள சின்னங்களினால் அதை பிரகடனப்படுத்தினதினாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இவர்கள் இருவரையும் கணவன் மனைவி என்பவர்களை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். ஆமென். பாடல் தாளில் உள்ள 3வது பாடலை நாங்கள் பாடுவோம். பாறை போல் பாவியுள்ள
privilege for me to come and take part in Srilanka and Sindhu's great day of their life. தர்மியான வேளையிலே சீலன் சிந்து அவருடைய திருமண வாழ்க்கையிலே நான் கலந்து கொண்டு இந்த ஆராதனை செய்வதற்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். I want to greet both of you for a wonderful and wedding that filled with God's blessing. தர்மியான வேளையிலே சீலன் சிந்து ஆகிய உங்கள் இருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைப்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். We are living in a world where marriage is not considered as a great responsibility. இந்த உலகத்திலே திருமண வாழ்க்கை குறித்து அதிகமாக கரிசனைப்பட்டு அல்லது அதனுடைய பொறுப்புகளை உணராமல் வாழ்கின்ற பகுதிகளில் நாங்கள் காண்கிறோம். But in the word of God we can see the marriage is a very important thing in someone's life. எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும். Bible says the marriage originated in heaven. வேதம் சொல்லுகிறது இந்த திருமணமானது உருவாக்கப்பட்டது பரலோகத்திலே. It is not a thought from a man. இந்த சிந்தை ஒரு மனிதனிடத்திலிருந்து வரவில்லை. It is a thought from God who created the whole universe. இந்த உலகத்தை படைத்த கடவுளிடத்திலிருந்து இந்த கருத்து வந்தது. So Srilan and Sindhu, you are entering into something God created and God designed. கடவுளுடைய திட்டத்திலும் கடவுளுடைய தீர்மானத்திலும் கடவுளுடைய வரைவிலும் சீலன் சிந்து நீங்கள் இருவரும் இணைந்து கொள்கிறீர்கள். So always be careful. It is not a man's thought. It is a thought from God that you are ready. இந்த வழியில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு மனிதனுடைய சிந்தை அல்ல, தேவனுடைய செயற்பாட்டின் வடிவமை நீங்கள். So always you have to be careful to receive or seek the guidance from God to have a good, blessed family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் சிறப்பாக அமையவும் பரிசுத்த வேதாகமத்தின் வழிகாட்டுதலை எப்பொழுதும் இரண்டு பேரும் தேடுவீர்களாக. Some of our people even with after all you will be discouraged and feel that your marriage is not a successful one. நீங்கள் சில வழியிலே சில நேரங்களிலே தோற்று போனது போல உணரலாம். உங்களோட விவாதம் பார்த்து வந்து ஒரு ஆசீர்வாதம் உள்ள இல்லை. சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கை இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடும். So you are discouraged about family life. நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து ஒரு கவலை உள்ளவர்களாக காணப்படலாம். People thinking that you have not married or you have not, your partner is not the right one. Some people சிலர் திருமணம் செய்திருப்பார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்வார், நான் திருமணம் செய்த இந்த பெண், நான் திருமணம் செய்த இந்த ஆண் எனக்கு பொருத்தமானவர் இல்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். சிங்களத்திலே சொல்லுவேன் என்று சொன்னால் நான் திருமணம் செய்து சரியான ஆளை என்று சொல்லுவார்கள். வேறு யாரையாவது நான் திருமணம் செய்திருந்தால் இதை விட அழகான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் என்று நினைப்பார்கள். இவர்கள் இவருடைய திருமண வாழ்க்கையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறது, நீங்கள் திருமணம் செய்த நபர் உங்களுக்கு பொருத்தமானவர், சரியானவர் இல்லை. எங்களிடத்திலே உள்ள பொறுப்பு எங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்வதுதான். ஏனென்றால் நீங்கள் திருமணம் செய்திருப்பவர் சரியான ஜோடி. You married the right person, but only thing there are few things you have to be adjust in your life. நீங்கள் திருமணம் செய்திருக்கிறது சரியான ஒரு ஜோடியை தான். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சில சின்ன சின்ன விடயங்களை சீர் செய்து கொள்ள வேண்டிய தேவை உங்களிடம் இருக்கும். I love to come to Jaffna whenever I get the opportunity. நான் யாழ்ப்பாணம் வருவதற்கு ஆசைப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் யாழ்ப்பாணம் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போது. You know why? I was born in Gaul and from a Sinhalese family. நான் காலியிலே பிறந்தவர், ஒரு சிங்கள குடும்பத்திலே பிறந்தவர். But my wife was from Jaffna. ஆனால் என்னுடைய மனைவி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். So I am a Sinhalese, I married to Tamil lady. நான் ஒரு காலியை சேர்ந்த சிங்களவன், இருப்பினும் நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணை மனம் செய்திருக்கிறேன்.
So, two backgrounds, இரண்டு பின்னணிகள். But with God's grace, we were able to live blessed, respectable, good family life. நாங்கள் இரண்டு பேரும் இரு பின்னணிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் கற்றுக்கொண்டோம் நம்முடைய வாழ்க்கை அழகாக கட்டியெழுப்பது எப்படி என்பதை ஒருவரை ஒரு கனப்படுத்தி வாழவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கசாத பெந்தட பஸ்ஸே ஹரியக்கனால ஹரியக்கனால கீழா கல்பனா கரண்டவ திருமணம் முடித்த பின்னர் சரியானவரா பிழையானவரா என்று சொல்லி யோசிக்கவே முடியாது. கசாத மதிய கல்பனா கரண்டு அதை திருமணம் செய்வதற்கு முன்பதாக யோசிக்க வேண்டும். பெந்தட பஸ்ஸே பெண்கள் மாசிக்கு உதவு இல்லைங்க சொந்த விவாதி வித்யா கற்றுக்கிறான்னு திருமணத்துக்கு பின்பதாக கடவுளுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து ஒரு அழகான திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும். I know this is not the time to share a long message because all of you tired and it is very hot day today. நான் நன்றாக வந்திருக்கிறேன். அழகான ஒரு நீளமான பிரசங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதும் அல்ல. இந்த நேரத்தில் ஒரு மிகவும் முக்கியமான சூழ்நிலை இருப்பதை நான் උදේට අදයි මම සීලන් කායින් ඉඳලා කියන්නේ අද හුඟක් අය කතාද කඩාගෙන කතාද ගැන විවාහය ගැන කලකිරෙන ඉන්න කාලයක ඔයගොල්ලෝ ආදර්ශමත් විවාහ ජීවිතයක් ගත කරන්නට ඕනේ කියන එකයි. நான் உங்களுக்கு சொல்றது என்னவென்றால் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கை உடைத்துக் கொண்டு இன்னும் வேதனையான காரியங்களுக்குள்ளே போகிற போதும் நீங்கள் அப்படியான சூழ்நிலைக்கு கடந்து செல்லக்கூடாது என்பதுவாக தேவியன் மகான்சேவன் நிச்சயமாக ஹோயானට අවශ්‍යයි. நீங்கள் கடவுளை மிகவும் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டியது அவசியம். உன்வහන්සේ යාඥා කරන්නට ඕනේ. நீங்கள் தேவனை பார்த்து ஜெபிக்க வேண்டும். பைபிளை කියවන්නට ඕනේ. வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். එවැගේම කෙනෙක්ගෙනා ගෞරව කරන්නට අවශ්‍යයි. ஒருவர் நீங்கள் கௌரவத்தை செலுத்த வேண்டும். අපි හිතනවා පිරිමියා තමයි ලොක්කා කියලා. நாங்கள் அநேகர் நினைக்கிறோம் ஆண்கள் தான் பெரியவர்கள் என்று. அதாவது வேதாகமத்தின் வசனம் என்ன කියන්නේ ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. வேதாகமத்தின் வசனம் කියන්නේ දෙන්නම தேவனுடைய ස්වරූපයෙන් නවුවා කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆணையும் பெண்ணையும் தேவன் தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார் என்பதாக. Man and woman both were created in God's own image. கடவுள் ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய ரூபத்தின்படியே படைத்தார். Because of that you have to respect each other in everything. எனவே நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. Whenever you have problems or difficulties, sometimes things that you don't understand, always pray and ask God to help you. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் காரியங்கள் ஏற்படுமானால் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு வழிகாட்டி தரும்படியாக. ඒ වගේම නිතරම සමුන්ට උපදෙස් දෙන්නට පුළුවන් දෙවනෝන්සේගේ මනුෂ්‍ය මුලට ඇවිල්ලා සමුන්ගේ කවුල ප්‍රශ්න කතා කරන්නට අවශ්‍යයි. உங்களுக்கு முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக. If you don't know the answer, you can always go man of God, a pastor or some leader who can help you and give good advice. உங்களுக்கு ஏதாவது இருக்க சூழ்நிலை ஏற்படுமானால் நீங்கள் ஜெபம் செய்து வேதம் வாசிக்கும் அதற்கு நிற்காமல் இருக்கின்ற போது தேவனால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஊழியக்காரர்களிலே சபையிடத்திலே வாருங்கள். தேவன் உங்களை ஆசிரியத்து வழங்குவார். Always ask help from people who can help you. நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை அழகுபடுத்துவதற்காக யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று. உங்களுக்கு ஒரு வேதனையோ பிரச்சனையோ ஒன்று வருமானால் இந்த வேறு இடங்களுக்கு சென்று கதைப்பதனாலே எந்த பிரயோசனமும் இல்லை. But only God can help you. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் telling you, God is the creator or designer of the marriage. ஆண்டவர் தான் உங்களுடைய எல்லாவற்றையும் உருவாக்கினவரும் எல்லாவற்றையும் படைத்தவருமாவார். So he has the best answer for your problem. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கமோ பிரச்சனையோ வருமானால் அவர் தான் சிறந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருவர். Those who are married and having difficulty or you feel that your marriage is not a successful one, I will encourage you also. Just pray and ask God help in your marriage. இங்கே இருக்கிற மற்றவர்களும் இப்படியான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது கூட நீங்கள் ஜெபிக்கலாம், கடவுளே எங்களுக்கு ஆலோசனை தருவீராக என்பதால். Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்லது மதம் அல்ல. Christianity is a way to know God who has created us. இந்த கிறிஸ்தவம் என்பது கடவுளை கண்டுகொள்வதற்குரிய ஒரு வழியே.
That is why I said I am not a born Christian. I am born to a Buddhist family from a Sinhalese background. நான் அதுதான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஒரு சிங்களவனும் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு சிங்களவனும் கூட. But when I had problems in my life, I prayed God and He answered my prayer. எப்பொழுது நான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேனோ அப்பொழுது நான் ஆண்டவரை தேடினேன், அப்பொழுது அவர் எங்களுக்கு பதில் கொடுத்தார். That is why I am saying you also can receive or get help from God whenever you have problems, especially in your marriage life. அதுதான் நான் சொல்லுகிறது, நீங்களும் உங்களுடைய நெருக்க வேளைகளிலே தேவனை நோக்கி ஜெபித்தால் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். So you can have a happy marriage life. நீங்கள் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை உண்டாக்க முடியும். So you don't have to get discouraged or get bitter about your family life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து துன்பப்படவோ நோவுப்படவோ தேவையில்லை. If you pray, God will answer your prayer. நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ඒ වගේම ශ්‍රීලංකාවේ සිංදුටයි වගකීමක් තිබෙනවා අනික් අය ඉස්සර ආදර්ශමත් ජීවිතයක් ජීවත් වෙන්න. සීලனுக்கும் සිංදුவுக்கும் மற்றவர்களுக்கும் முன்பதாக வாழ வேண்டிய ஒரு வழிமுறைகள் கட்டாயமாக இருக்கின்றது. විතරම අනික් අය තමුන්ගේ බලාගෙන ඉන්නවා ඒ නිසා ආදර්ශමත් ජීවත් වෙන්න අවශ්‍යයි. விசேஷமாய் சீலனும் சிந்துவையும் உங்களுடைய உறவுகள் மற்ற யாவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதாக. කියනවා මේ කතාද බඳින්න ඉස්සෙල්ලා ගෑනු කෙනා ගොඩක් කතා කරනවා. දැන් ළමයා ගොඩක් කතා කරනවා. திருமணத்துக்கு முதல் பெண் பிள்ளை தான் மிகவும் கதைக்கிறது. திருமணத்துக்கு முன்னர் சொல்லுவார்கள் பெண் பிள்ளை தான் கூட கதைப்பார்கள் என்று சொல்லி. அசாதாரண அழுத்த இல்லவர்கள் போய் தமிழ் அடிப்புற கதா இருக்கிறார். திருமணத்துக்கு பின்னர் போய் தான் கணக்க கதைப்பார்கள். அது only in the first few days of marriage. அது கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்ச காலம் ஆகிறது. When girls speak, the boy has to listen. எப்பொழுது பெண் பேச ஆரம்பிக்கிறாளோ அப்பொழுது அந்த ஆண் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். That is before marriage. அது திருமணத்துக்கு முன்னர். After marriage, the boy starts talking. திருமணத்துக்கு பின்னர் ஆண் பேச ஆரம்பிப்பார். So the girl listens. பெண் கேட்க வேண்டும். After about few months or 1 or 2 years, ஒரு கொஞ்ச காலங்கள், ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன பின்னர் 2 பேரும் கதைப்பாங்க. என்னவோ கதை கட்ட போறாங்க. அவங்க ஹாலிடே யார் கேட்டுக்கொண்டிருப்பது? நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டுக்காரர் தான் கேட்டுக்கொண்டிருக்கவர். உங்கா விவாகம் மாதிரி தான் அநேக திருமணங்கள் இப்படித்தான் இருக்கிறது. என்னவோ கதை ஆகிறாங்க. 2 பேரும் கதைக்கிறார்கள். ஆறு மகளாய் ஆகினி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மகளோட மகள் தேவை அங்கே பெரிசா வெளியெல்லாம் செய்தது. ஓ நீவும் அழகான சிறப்பாக வெளியெல்லாம் செய்தது. இப்ப பிரச்சனை என்ன சொல்லுவாங்க? Now we have problem. இப்போ பெரிய பிரச்சனை சொல்லுவார்கள். But my prayer that Sīlan and Sindhu will not be like that. நான் ஜெபிக்கிறது சீலனும் சிந்துவும் அப்படியாக வாழ போவதில்லை. They must live a better exemplary family life. நீங்கள் 2 பேரும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ்வீர்கள். Shall you rise to our feet and we pray. நீங்கள் 2 பேரும் எழுந்திருக்கிறீர்களா? உங்களோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நான் அடிக்கலை ஆக்கினார்கள். நாங்கள் யாவரும் எழுந்து ஜெபம் செய்வோம். I am going to pray especially for Sīlan and Sindhu again. நான் திரும்பமாக சீலனுக்கும் சிந்துவுக்குமாக நான் ஜெபிக்க போகிறேன். But if any of you here feel that you need help from God for your family life, நீங்கள் எப்போதாவது உங்களுக்கு ஒரு ஜெப தேவை இருக்கிறது நினைத்தால் நீங்கள் ஆண்டவரை தேடலாம். So if you feel now, இப்பொழுது உங்களுக்கு இப்படியான ஒரு ஜெப தேவை இருக்கின்றால் நீங்களும் கண்களை மூடி ஜெபத்தில் ஒருமனப்படலாம். I want to pray for you also. நான் உங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். We all close our eyes. எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். I am going to pray. நான் ஜெபிக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. God is right here. Wherever we pray, God is right there to listen or hear our prayer. 2-3 பேர் எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் வருவேன். இந்த ஜெபத்தை கேட்கும்படியாக உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே. So God is right here in our midst right now to hear our prayer. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே எங்கள் ஜெபத்தின் மத்தியிலே இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி. சுவாமி சிந்துட்டாய் சீலன்டாய் ஆசீர்வாதம் කරන්න කියලා ඉල්ලනවා.
சீரனுக்கும் சிந்துவுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கேட்கிறோம். ஓகே விவாக ජීවිතේ ආශිර්වාද කරන්න. அவருடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும். අද ඉඳලා ආදර්ශමත් ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕන දෙනාට උදව් කරන්න. ஆண்டவரே இன்று முதல் அழகான ஆசீர்வாதமான ஜீவியம் ஜீவிக்க அவளுக்கு உதவி செய்வீராக. එක එක්කෙනාට உதவுවක් වෙන්න උපකාරයක් වෙන්න ඕන උදව් කරන්න. இருவருக்கும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஞானத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. අමාරු වෙලාවෙදි එකිනෙකාට ප්‍රේම කරන්න උපකාර කළ මැන. ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து தாங்க அவர்களுக்கு உதவி செய்வீராக. ඒ වගේම අපි අතරේ සමහර අය ඉන්නවා නම් තමුන්ගේ පෞල් ජීවිතය ගැන කනගාටුවෙන් දුකින් ඉන්න අය මම ඒ අය ගැන යාඥා කරනවා. ஆண்டவரே இந்த இடத்திலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அழகாக அமைய வேண்டும் என்று யாராவது ஜெபத்தில் இருப்பார்களே ஆனால் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. යම් කෙනෙක් හිතනවා නම් මම වැරදි කෙනාම තමයි කතා කරන්නලා තිබෙන්නේ කියලා ඔබ වහන්සේට උදව් කරන්නට ඕනේ. ஆண்டவரே இப்பொழுது யாராவது நினைப்பார்களே ஆனால் நான் ஒரு சரியில்லாத ஜோடியை திருமணம் செய்து விட்டேன் என்று அவர்கள் சரியானது என்று உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும்படியாக சொல்கிறேன். சமாஜ விவாக ஜீவிතය ගැන මෙහෙසිලා මහන්සියලා වැඩ කරන්න උදව් කළ මැන. அவருடைய வாழ்க்கையை அழகுபடுத்த ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்கிறார். හැම කෙනෙක් තමුන්ගේ භාර්යාව ගැන පුරුෂයා ගැන කල්පනා කරන්න උපකාරයක් වෙන්න ගෞරව කරන්න උදව් කරන්න. ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கிற எல்லா கணவன்மாரும் எல்லா மனைவிமாரும் தங்களுடைய கணவனையும் மனைவியையும் கௌரவப்படுத்தி ஆசீர்வதித்து அன்பு செய்ய அவர்களுக்கு உதவி செய்கிறார். ඔබ වහන්සේට ගෞරවයෙන් දෙන විවාහ ජීවිතයක් ජීවත් වෙන්න සියලු දෙනාට උදව් කරන්න. உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறதான ஒரு அழகான திருமண வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். லோකේ ඉන්න කෙනා ගැන නෙමෙයි තමුන්ගේ ගේ ඇතුළේ ඉන්න කෙනා ගැන කල්පනා කරන්න උපකාර කළ මැන. உலகத்திலே உள்ளவர்களை பார்க்கிறோம் ஆண்டவரே தங்களுக்கு உள்ளவர்கள் இருக்கிறதை குறித்து கவனமாக இருக்க உதவி செய்யும். ඔබ වහන්සේට හැම කෙනෙක් බාර කරනවා. இங்கே இருக்கிற யாவரையும் கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கும். விசேஷයෙන් සින්දුවයි සීලන්මයි ඔබ වහන්සේට බාර කරනවා. විශේෂமாய் සින්දුவையும் සීලனையும் ඔබ கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கும். ආශිර්වාද කරන්න. ආශිර්වාදියු. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. යේසු ක්‍රිස්තුවේ නාමයෙන්. ආමේන්. ආමේன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது மணமகனும் மணமகளும் திருமண பதிவுக்காக கடந்து செல்வார்கள். சபையார் அமர்ந்திருங்கள். அதன் பின்பதாக அவர்கள் பதிவு திருமணம் முடிந்ததும் நம்முடைய சபையின் வாசகத்தை வருவார்கள். அதன் பின்பதாக நீங்கள் கடந்து சென்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் காலையுடன் 4வது பாடலை சபையார் பாடும்போது நமது திருமண தம்பதிகள் பதிவு திருமணத்திற்காக நமது ஆலயம் ஒன்றை கடந்து செல்வார்கள். திருமண பதிவு பின்னர் அவர்கள் சபையின் முகப்பிலே வந்து நிற்கின்ற போது நீங்கள் கடந்து சென்று அவர்களை வாழ்த்தி அவர்கள் கொடுக்கின்ற சிற்றுண்டிகளை பெற்று கடந்து செல்லலாம். மற்றவர்களை ஆசிர்வார்.
Bye.